ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா யூஆர்ஏயுடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தான் நம்ம கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபார் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இப்படி தான் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இது டார்கெட் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். EURJPY இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம EURAUD இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, எதனால் இது டார்கெட் போச்சு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா EURAUDயில் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ என்ன ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எக்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து ப்ராபப்ளி நம்மளுடைய BOS சைட்டு, சரிங்களா? BOS வந்து இங்கே நடக்க போகுது அப்படின்றது தான் அதனுடைய இண்டிகேஷன், சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப நமக்கு இது என்ன ட்ரெண்டு அப்படின்னா இது ஒரு டவுன் ட்ரெண்டு அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சு. இங்கே செல் பண்ணுறது நமக்கு ஃபேவராக இருக்கும், பை பண்ணுறது கவுண்டர் ட்ரெண்டாக மாறும், சரிங்களா? இப்போ டேரெக்டாக வந்து மார்க்கெட் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே டேப் ஆகுது. டேப் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை டோட்டலாக மாற்றி இதில் நமக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்றத பார்க்குறோம். டேரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து இதை நம்ம ஸ்வீப்புன்னு வைக்கலாம். இங்கே CH அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இது கரெக்டாக வந்து இது கட் ஆகணும், சரிங்களா? அப்படி ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இம்பேலன்ஸ்லேயே நம்ம வந்து டேரெக்டாக ஒரு என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். பட் அதுக்கும் மேலேயும் போயிட்டு நமக்கு நீட்டாக ஒரு கிளாரிட்டி கொடுக்குது. இந்த இடத்துல தான் வந்து முக்கியமான ஏரியா. ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய வந்து மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ எங்கே திரும்ப போகுது அப்படின்றத நமக்கு வந்து தெரியணும், இல்லைங்களா? அப்படி தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் ஒரு ட்ரேடுக்குள்ளே நம்ம வந்து எக்ஸாக்டாக என்ட்ரு ஆக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இது இங்கே ஒரு ஃபேக் அவுட் கொடுக்கும், மறுபடியும் இங்கே ஒரு ஃபேக் அவுட் கொடுக்கும், இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு எஸ்எல், இங்கே ஒரு எஸ்எல்னு வாங்கிட்டு இருக்கணும். ஸோ வந்து கரெக்டாக வந்து இது தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றி பாருங்கள். ஹையர் டைம் ஃப்ரேமில் மாற்றி உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் இருக்கா அப்படின்றத மெயினாக வந்து நோட் பண்ணுங்கள். கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன். அது நமக்கு டேரெக்டாக பார்த்தாலே வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஸ்வீப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே கேண்டில் வந்து நல்லா மேலே போய் ப்ளோ பண்ணியிருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல இது என்ன வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இருக்குது. ஸோ வந்து பையிங் ப்ரெஷர் இருக்கிறப்ப நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுறது எந்த வகையில் வந்து நமக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கும் அப்படின்றது நல்லா வந்து நமக்கு தெரியும், சரிங்களா? பையிங் ப்ரெஷர் இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு செல் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே தான் போகும். ஏன்னா வந்து பையிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாறணும், சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா செல்லிங் வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்றத லைட்டாக வந்து கொடுக்குது. பட் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சரிங்களா? இப்போ அடுத்தடுத்த கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆரம்பிக்குது, சரிங்களா? லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு CH அந்த ஒரு ஃபார்மெட்டில் நீட்டாக வந்து ரியாக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே நீட்டாக வந்து மேலே போயிருக்கு, மறுபடியும் வந்து மார்க்கெட்டு டவுன்ஃபாலில் கீழே வருது. பட் வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சரிங்களா? ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ட்ராகணுமா என்ட்ராகக்கூடாதா அப்படின்றது உங்களுடைய விருப்பம். பட் இது வந்து தியரிட்டிக்கலாக இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி தான், சரிங்களா? இப்போ வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே ஏறுது. எதற்காக வந்து மேலே ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டிலில் இருக்கிற ஒரு ஆர்டர்ஸ் வந்து பிக் பண்ணுறதுக்காக ஏறுது. மறுபடியும் வந்து மார்க்கெட் உடைக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா மார்க்கெட்டோட இம்பேலன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே வந்து மாறி மாறி ப்ரெஷரை வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த இடத்துல அது வந்து மாறப்போகுது. அதாவது ஒரு பை சைடில் இருக்கிற ப்ரெஷரை வந்து செல் சைடுக்கு மாறப்போகுது அப்படின்றத ஒரு இண்டிகேட் பண்ணுது, சரிங்களா? இது வந்து அடுத்த கேண்டிலில் நமக்கு வந்து காமிச்சு கொடுக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பனாகவே தெரியும். இது வந்து நம்ம ஒரு கேண்டில் நம்ம படிக்கணும் அப்படின்றதே இல்லை. இது வந்து ஓப்பனாகவே சொல்லிடுச்சு, நான் வந்து கீழே தான் போக போகிறேன், இது எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து தேவையான ப்ரெஷர் வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்றத இது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கே கூட நீங்கள் ஒரு என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், கேண்டில் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு ஐடியா வந்து தாராளமாக கிடச்சிருக்கும். ஒரு 1:2 இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம். மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போய் இல்லை சார் நான் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய எஸ்எல் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் இது மேலே போகுதுன்னா வெயிட் பண்ணி நீங்கள் கூட தாராளமாக அதில் கூட எடுக்கலாம், சரிங்களா? பட் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் அகெயின் மேலே போயிட்டு இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சேஞ்ச், சரிங்களா? ஸோ உங்களுடைய ஆர்டரை நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு
ஸ்டாப் லாஸ் எங்கே சார் வைக்கிறது அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் அந்த ஓல்டு ஸ்விங் ஹையில் வச்சாலே போதுமானது தான். சரிங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே இது நடக்கும். இப்போ மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறி வருது. ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல சேஞ்ச் ஆனாலும் மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டேப் ஆனோன்னு ஒரு சேஞ்ச் ஆனோன்னா மார்க்கெட்டு காலி. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வந்து சார்ட்டில் இருக்க அந்த கேண்டில்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லா ட்ரேடுமே வந்து நம்ம இப்படி தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அது பிரகாரம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. சிம்பிள் ஆஸ் எவர். மார்க்கெட் பாட்டுக்கு அதனுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபார் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.